இங்க ஒரே ஒரு இந்திய கம்யூனிஸ்டினுடைய கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. கொத்தடிமைகளாக வாழக்கூடிய இடத்திற்கு சென்றோம். தங்கவயல் சமூக சேவகர்களின் மதிப்புமிக்க சேவை எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டிலும் ಗುಡಿಸಲು ಮನೆಗಳನ್ನ ಹಾಕೊಂಡು ಸುಮಾರು 150 ಕುಟುಂಬ ಇಲ್ಲಿ ವಾಸವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೆ. தங்கவயலை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்தியா சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் ஆகிய கூட இந்த இடத்திலே தெருவிளக்கு இல்லை, ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯಗಳು ಇಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಸುದ್ದಿ ಮಾಧ್ಯಮದಲ್ಲಿ ಪ್ರಸಾರ ಮಾಡಿ ಈ ಮುಂದೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಬಂದು ಹಲವಾರು ಜನಕ್ಕೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ಗಳನ್ನ ಕೊಡಿಸ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸ. சிகரப்பள்ளி குக் கிராமத்தில் அடிப்படை வாழ்வாதார வசதிகளின்றி கடும் இன்னல்களை எதிர்கொண்டு வரும் மக்களுக்கு உதவ உயர்வான நோக்கத்தோடும் சுகாதார வசதி இல்லை, குடி தண்ணீர் வசதி இல்லை, இங்கு பாடசாலை இல்லை மற்றும் மனிதாபிமானம் சமூக பொறுப்புணர்வு ஆகிய உயர்ந்த நோக்கங்களுடன் இன்று அந்த பகுதி மக்களுக்கு உணவுப் பொருட்களும் போர்வைகளும் வழங்கப்பட்டன. ಒಂದು ಕುಗ್ರಾಮದಲ್ಲಿ ಮಲೆನಾಡಿನ ಏನು ಮಲೆವಾಸಿಗಳನ್ನ ತಮಿಳುನಾಡಿನ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಆ ತರ ಇಲ್ಲಿ ಬಾಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த தைல மரம் வெட்டும் தொழிலை தான் செய்யறாங்க. இச்சேவை நடவடிக்கை எல்லை கடந்து மனித நேயத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த சமூக சேவையாக பாராட்டப்படுகின்றது. ಇಷ್ಟೊಂದು ದುರದೃಷ್ಟಕರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಜನ ವಾಸಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ದುಃಖಕರವಾದ ವಿಷಯ. இங்க அதிகமா ஒருத்தர் தான் பியூசி படிச்சிருக்கிறாரு +2, மற்றவங்க எல்லாம் 2 கிலோமீட்டர் இங்க இருந்து நடந்து போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு செல்றாங்க. வேப்பனப்பள்ளி கான்ஸ்டிட்யூன்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த தருவாயில வைக்கணும். ಬಂಗಾರಪೇಟೆ ಗಡಿಭಾಗದಿಂದ ಬಂದು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನ ಕಂಡು ಹಿಡಿದು ನಮ್ಮ ಮುಖಂಡರುಗಳೆಲ್ಲ ಕೂಡ ನೋಡಿ ಇವತ್ತು ಅವ್ರಿಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ನಮ್ಮ ಕೈಲಿಂದ ಆದಷ್ಟು ಸಹಾಯ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಬಂದಿದೀವಿ. ஜெய்பீம். கர்நாடக மாநிலத்திலே கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்கவயல் ஆலமரம் பகுதியிலே வீட்டிருக்கும் டாக்டர் அம்பேத்கர் சோசியல் புரோகிரசிவ் ஃபாரம் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிரச்சார சமிதி மற்றும் ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா மற்றும் அநேக சிநேகிதர்கள் சாந்த், கிருஷ்ணன், பால்ராஜ், அன்பழகன், பாபு, கருணாமூர்த்தி, கமல், சந்தர் அனைவரும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி மற்றும் அந்த இடத்திலே அமைந்துள்ள சிகரப்பள்ளி என்ற இடத்திற்கு நாங்கள் அனைவரும் சில காரியங்களுக்காக வந்திருந்தோம். அன்று அங்கே ஒரு பகுதியிலே அதிகபட்சமான தமிழர்கள் வாழக்கூடிய கொத்தடிமைகளாக வாழக்கூடிய இடத்திற்கு சென்றோம். அந்த இடத்திலே 144 குடும்பங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியா சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் ஆகிய கூட இந்த இடத்திலே தெருவிளக்கு இல்லை, சுகாதார வசதி இல்லை, குடி தண்ணீர் வசதி இல்லை, இங்கு பாடசாலை இல்லை. இப்படி அடிப்படை வசதிகள் இல்லாத இடம் நாங்கள் கண்டு வியந்தோம். அந்த மக்களுக்கு ஆறுதலாக நாங்கள் ஏதாவது உதவி செய்கிறோம் என்று சொல்லி இன்று இந்த இடத்துக்கே வந்திருக்கின்றோம். அவர்களுக்கு உணவு கூட கிடைப்பதில்லை. எல்லாம் விவசாய தொழிலும் இந்த தைல மரம் வெட்டும் தொழிலை தான் செய்யறாங்க. இங்க அதிகமா ஒருத்தர் தான் பியூசி படிச்சிருக்கிறாரு +2, மற்றவங்க எல்லாம் 2 கிலோமீட்டர் இங்க இருந்து நடந்து போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு செல்றாங்க. சில குறிப்பிட்ட பெண்களும் ஆண் பிள்ளைகளும் தான் ஸ்கூலுக்கு போறாங்க. அதனால அரசியலமைப்பு சட்டத்தில அம்பேத்கர் அவர்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அடிப்படை வசதிகள் ஒரு தனி மனிதனுக்கு உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, கல்வி, சுகாதாரம்
எங்க இல்ல, மறுதளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் எங்கள் அமைப்பின் மூலமாக நாங்கள் ஒரு வேண்டுகோளை வேப்பனப்பள்ளி கான்ஸ்டிட்யூன்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த தருவாயில வைக்கின்றோம். உடனடியாக இந்த இடத்திற்கு தாசில்தார் அவர்கள் வந்து அவர்கள் குறைகள் என்ன என்று ஆராய்ந்து அவர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் சுகாதாரம் கல்வியும் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மிக பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 100 விழா எடுத்துக்கொண்டிருக்கின்றது நாடெங்கிலும். இங்க ஒரே ஒரு இந்திய கம்யூனிஸ்டினுடைய கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. அதனால இந்திய கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள் கூட தலைவர்கள் கூட இந்த இடத்தை வந்து பார்த்து அரசாங்கத்துக்கு முறையிட்டு அவர்களுக்கு ஆவண செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் உணவு வழங்கி அடுத்த முறை இவர்கள் அனைவருக்கும் யூனிஃபார்ம், புக்ஸ், என்னென்ன அடிப்படை வசதி இருக்குதோ நாங்கள் அம்பேத்கர் அமைப்பின் மூலமாக பண்ணி செய்து தருவோம் என்று கூறிக்கொண்டு ಜೈ ಭೀಮ್. ಒಂದು ದಿನ ನಮ್ಮ ಬಂಗಾರಪೇಟೆ ವಿಧಾನಸಭಾ ಕ್ಷೇತ್ರದ ಗಡಿ ಭಾಗವಾದಂತ ತಮಿಳುನಾಡು ಭಾಗದಲ್ಲಿ ಚಿಗರ್ಲೆಪಲ್ಲಿ ಅಂತ ಒಂದು ಗೇಟು, ST ಕಾಲೋನಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಕುಗ್ರಾಮ ಏನಿವತ್ತು ಈ ಅರಣ್ಯ ವಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಕುಗ್ರಾಮ ಗುಡಿಸಲು ಮನೆಗಳನ್ನ ಹಾಕೊಂಡು ಸುಮಾರು 150 ಕುಟುಂಬ ಇಲ್ಲಿ ವಾಸವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ನಮ್ಮ ಮುಖಂಡರಾದ ಶಾಂತಣ್ಣ, ಪಾಲ್ರಾಜಣ್ಣ, ಕೃಷ್ಣಣ್ಣ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಇದನ್ನ ಗುರುತಿಸಿ ಹಲವಾರು ದಿನಗಳಿಂದ ಬಂದು ಇಲ್ಲಿ ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯಗಳು ಇಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಸುದ್ದಿ ಮಾಧ್ಯಮದಲ್ಲಿ ಪ್ರಸಾರ ಮಾಡಿ ಈ ಮುಂದೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಬಂದು ಹಲವಾರು ಜನಕ್ಕೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ಗಳನ್ನ ಕೊಡಿಸ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಶಂಕರ್ ಅವರು, ಈ ಭಾಗದ ಯುವ ಮುಖಂಡ ಶಂಕರ್ ಅವರು ನನಗೆ ಮಾಹಿತಿಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದು ಏನು ಬೇಪನಪಲ್ಲಿ ವಿಧಾನಸಭಾ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಸೇರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಕುಗ್ರಾಮವಾಗಿದೆ. ಈ ಕೂಡಲೇ ಅಧಿಕಾರಿಗಳು, ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳು, ತಾಲೂಕು ಅಧಿಕಾರಿಗಳು ಮತ್ತು ವಿಧಾನಸಭಾ ಕ್ಷೇತ್ರದ ಸದಸ್ಯರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸೇರಿ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯಗಳನ್ನ ಒದಗಿಸಿಕೊಟ್ಟು ಆ ಗ್ರಾಮದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಏನ್ ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯ ಅಂದ್ರೆ ವಿದ್ಯಾರ್ಹತೆ, ಕುಡಿಯುವ ನೀರು, ಬೀದಿ ದೀಪ, ಮನೆ ಎಲ್ಲ ವಸತಿಯನ್ನ ಕಳ್ಕೊಂಡು ಒಂದು ಕುಗ್ರಾಮದಲ್ಲಿ ಮಲೆನಾಡಿನ ಏನು ಮಲೆವಾಸಿಗಳನ್ನ ತಮಿಳುನಾಡು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಆ ತರ ಇಲ್ಲಿ ಬಾಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವತ್ತು ನಮ್ಮ ದೇಶ ಇಷ್ಟೊಂದು ಬೆಳೆದು ಕೂಡ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಇಷ್ಟೊಂದು ಬೆಳೆದು ಕೂಡ ಇಷ್ಟೊಂದು ದುರದೃಷ್ಟಕರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಜನ ವಾಸಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ದುಃಖಕರವಾದ ವಿಷಯ. ಈ ಕೂಡಲೇ ಮನಗಂಡು ನಾವು ಏನು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಿಂದ ಬಂಗಾರಪೇಟೆ ಗಡಿಭಾಗದಿಂದ ಬಂದು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನ ಕಂಡು ಹಿಡಿದು ನಮ್ಮ ಮುಖಂಡರುಗಳೆಲ್ಲ ಕೂಡ ನೋಡಿ ಇವತ್ತು ಅವ್ರಿಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ನಮ್ಮ ಕೈಲಿಂದ ಆದಷ್ಟು ಸಹಾಯ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನಾವೆಲ್ಲ ಕೂಡ ಬಂದಿದೀವಿ. ಈ ತಮಿಳುನಾಡು ಸರ್ಕಾರ ಏನಿದೆ, ಈ ಅಸೆಂಬ್ಲಿ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂನ್ಸ್ ಜನಪ್ರತಿನಿಧಿ ಏನಿದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿ ಅವ್ರಿಗೆ ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯ ಒದಗಿಸ್ಕೊಡ್ಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳಿ ನಮ್ಮ ಮಾತನ್ನ ಮುಗಿಸ್ತೀನಿ. ಮತ್ತೆ ಕೂಡ ನಾವು ಇಲ್ಲೇನು ಹೇಳಿದೀವಿ, ಇವತ್ತು ಬಂದಿದೀವಿ, ಇಷ್ಟೇ ಅಲ್ಲ ಪ್ರತಿ ಸಾರಿ ಕೂಡ ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು ಇವತ್ತು ಫಸ್ಟ್ ಎಂಟರ್ ಆಗಿದ್ದೀವಿ. ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಆಗಿರ್ಲಿ, ಪ್ರತಿಯೊಂದು ಕೂಡ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪ್ರಚಾರ ಸಮಿತಿ ಆಗಲಿ, ಸೋಷಿಯಲ್ ಪ್ರೋಗ್ರೆಸಿವ್ ಕಮಿಟಿ ಆಗಲಿ, ಮತ್ತೆ RPI ಮುಖಂಡರುಗಳ ಆಗ್ಲಿ, ನಮ್ಮ ಪಾಲ್ರಾಜಣ್ಣ ನೇತೃತ್ವದಾಗಲಿ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಮುಖಂಡರುಗಳ ಇನ್ನೂ ಸಂಘ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಕರ್ಕೊಬಂದು ಇವರಿಗೆ ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯ ಒದಗಿಸ್ತಕ್ಕಂತ ನಾವು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತೀವಿ. ಸರ್ಕಾರವನ್ನ ಸರಿದಾರಿಗೆ ತರ್ತಕ್ಕಂತ ಜನಪ್ರತಿನಿಧಿಗಳು ಕೂಡ ಅವರು ಕೂಡ ಮನವರಿಕೆ ಮಾಡತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಅಹವಾಲನ್ನ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ನಾವು ತಯಾರಾಗಿದ್ದೀವಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳ್ತಾ ನನ್ನ ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. ಮಾತು நம்பினால் நாளையுண்டு
எல்லாம் எங்களுக்கு సాపాటు కోతికి తుని ఎல்லாம் கொடுத்தா நன்றி స్వామి వణకం మాకు వచ్చి ఈ మంచి కాలంలో కప్పుకునేదానికి బెడ్షీట్లు లేకుండా బెడ్షీట్లు ఇచ్చి మధ్యాహ్నం పూట ఒక టైం భోజనం వేసిన దానికి మీకు చాలా ఇదిగా ఉంటాం సార్ మేము. சார் நம்ம வேப்பனப்பள்ளி தொகுதி கும்பலம் பஞ்சாயத்து சீர்லப்பள்ளி கேட்டு உடையன்பள்ளி எஸ்டி காலனின்னு வாழ்றாங்க. எல்லாம் மலைவாசி மக்கள் தான் அங்கே இருக்குது. அதெல்லாம் கூலி வேலை மரம் இருக்குது அது இதுன்னு போறாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு சொல்ல போனா ஏதோ கூலி செஞ்சா உண்டு இல்லைன்னா இல்லை இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில ஏதோ நம்ம கவர்மெண்ட் சைடுன்னு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இது எடுத்து பட்டா கிட்ட எதுவுமே இல்லை ஃபாரஸ்ட் லேண்ட்ல தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு எதுவும் மூவ் ஆயிட்டு இருக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனால் ஏழைப்பட்டவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் அவங்களுக்கு. லாஸ்ட் டைம் வந்து நாங்க நியூஸ் போட்டனால தான் வந்து ஆதார் கார்டு எல்லாம் இஷ்யூ பண்ணீங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க சார்? ஆதார் கார்டு இப்போதைக்கு நீங்க போட்ட பின்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ எல்லாம் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 70% முடிஞ்சிருக்கு. ஒரு 30% எலெக்ஷனுக்குள்ள முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ்ல எஃபெக்ட் ஆகிட்டா இல்லையா? ஆயிருக்குங்க சார். அதெல்லாம் பார்த்துதான் எல்லாம் வந்து இது பண்றாங்க. ரொம்ப நன்றி சார். வந்து இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி செய்யறதுக்கு ரொம்ப நன்றி. அம்பேத்கர் அமைப்புக்கும் நம்ம ஜெய்பீமுக்கும் எங்க தரப்பா நன்றி சொல்லிக்கிறேன் சார். இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ். புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் ஜொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BML ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்.